Hello students, welcome back. So we are continuing the series. Next என்னன்னா Egyptian civilization பற்றி பார்க்க போகிறோம். Egyptian civilization is one of the earliest civilization of the world, known for its rich historical records and the lasting influence on other civilizations. ஓகே, எஜிப்தியன் சிவிலைசேஷன் வந்து ரொம்ப ஏர்லியஸ்ட்டாக வந்த சிவிலைசேஷன். இங்கே வந்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இந்த சென்ஸ் அவங்க எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, அவங்க எப்படி சிட்டிஸாக ஃபார்ம் ஆனாங்க, சிட்டிஸில் என்னென்ன மாதிரி பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க, எப்படி கிங்டம்ஸ் ஃபார்ம் ஆனாங்க, என்னென்ன மாதிரியான அவங்களுக்குன்னு என்னென்ன கல்ச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இவங்க வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் இந்த சென்ஸ் ஒரு புக்காக ஒரு நோட்டாக சம்வேர் தே ஹேவ் மெயின்டைனிங் இட். ஓகே, இல்லை அவங்க வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக கல்வெட்டு மாதிரி ஏதோ ஒன்று விதமாக அவங்க வச்சுருந்தாங்க. அதனால அது என்னாச்சு அப்படின்னா லாஸ்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அதர் சிவிலைசேஷன்ஸ். பிற சிவிலைசேஷனில் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. ஓ, இங்கே பாரு, இங்கே இப்படி டெவலப் ஆகிட்ருக்காங்க, நம்மளும் அடுத்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அதை பார்த்து நிறைய சிவிலைசேஷன்ஸ் வேறு மாதிரி அவங்கள பார்த்து வளர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் த எஜிப்ட் வாஸ் நோன் டு த Greek and the Romans, and the Greek writers like the Herodotus visited and wrote about the Egypt as early as the 5th century BCE. Okay, எஜிப்ட் சிவிலைசேஷன் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஓகே, ஆர் நோன் டு த கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் அப்படின்னா ஓகே பக்கத்துலேயும் ரோமன்ஸ் இருக்காங்க, இப்போ எஜிப்டுக்காரங்களாம் ரோமன்ஸுக்கு தெரியும் அப்படி அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்மளாம் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோமா, இப்போ தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில், அந்த டெம்பிள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். விச் டசன்ட் மீன் நமக்கு அப்போ இந்த கோயில் இப்போ நம்மளுக்கு அது தெரியுது அப்படிங்கிறனால அது நம்ம இப்போ கட்டினதுன்னு இல்லை, இட் வாஸ் லாங் பேக், அது வந்து ஒரு பழமையானது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி எஜிப்டியன்ஸை பற்றி யாருக்கு தெரியுமா, கிரீக்ஸுக்கும் ரோமன்ஸுக்கும் தெரியும். என்னென்னு தெரியும் அப்படின்னா எஜிப்டுங்கிறது ஒரு பழங்காலத்து சிவிலைசேஷன், அங்கே அப்போலேருந்து எஜிப்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடந்தது, எஜிப்டை பற்றி இந்த கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா 5th century BCEல தான் இந்த கிரீக்கிலேருந்து ஒரு ரைட்டர் வந்து ஹெரோடோட்டஸ் அப்படிங்கிறவர் இவங்களை அந்த எஜிப்டுக்கு போய் அதை பற்றி தெரிஞ்சு அவர் வந்து எழுதுகிறாரு புக்கா. ஓகே, அண்ட் தென் இன் 19th century the collection of works titled De Li Egypti also provides a fascinating details about its history. ஓகே, ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 19th centuryலனா 1800, இப்போ நம்ம வந்து 2026 இருக்கோம், அது மாதிரி 1800ங்கிற இயரில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு புக்கு வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டி எல் எஜிப்தி அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பேஸ்டு புக். இதில் என்ன இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா அபவுட் எஜிப்ட் அப்படிங்கிறது அந்த புக்கோட பேர். அதில் நிறைய எஜிப்ட்ஸை பற்றின நிறைய விஷயங்கள் எல்லாம் லைக் அவங்க எப்போ உருவானாங்க, அந்த ஃபுல் இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஓல்ட் கிங்டம் பற்றி, மிடில் கிங்டம், நியூ கிங்டம்ஸ், இது எல்லா பற்றியுமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதாவது அவங்க ரெக்கார்ட்ஸ் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹராப்பன்ஸ் வந்து அப்படி ஒரு ரெக்கார்ட்ஸே வச்சு இல்லை, அதான் வந்து த ட்ராபேக் ஃபார் அஸ். Okay, the Egyptian history is also reconstructed from the papyrus or the old paper records. ஓகே, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எஜிப்டை பற்றி தெரிஞ்சு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச இன்ஸ்கிரிப்ஷன்ஸு அவங்களுக்கு கிடைச்சதை வச்சு இவங்க பில்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் எப்படி அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க ரெக்கார்டாக எதை யூஸ் பண்ணாங்க, பேப்பர்ஸ், லைக் இந்த பேப்பர் மாதிரி இங்கே இருக்கு இல்லையா இந்த இமேஜ், இந்த மாதிரி இவங்க எழுதியிருப்பாங்க. இந்த இதை வச்சு அவங்க டீகோட் பண்ணி இதிலேருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிசர்வ் போத் ஸ்டோரிஸ் அண்ட் த ப்ராக்டிக்கல் டீட்டெயில்ஸ் ஆஃபரிங் அ விண்டோ இன்டு ஹவ் எஜிப்டியன் அண்டர்ஸ்டுட் த வேர்ல்டு. ஸோ அந்த பேப்பர்ஸில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா அவங்க காலத்தில் இருந்த ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்போ அவங்க என்னென்னலாம் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம், அந்த டேம் கட்டினாங்களா, இல்லை எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, எப்படி சிட்டியாக மாறினாங்க, அதை பற்றின எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த காலத்தில் எஜிப்டன்ஸ் வந்து எப்படி இந்த வேர்ல்டை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. பேப்பரஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மரத்தோடைய ஃபைபர். ஓகே, லைக் அதோடைய ட்ரங்க்லேருந்து கட் பண்ணி, இப்போ எப்படி வாழை மரத்துலேருந்து நம்மளுக்கு இது கிடைக்குது இல்லையா, ஃபைபர் கிடைக்குது இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி பிளான்ட்லேருந்து ஃபைபர்ஸ் எடுத்து அதை வந்து ஷீட்டாக மாற்றுறது. சரி, அது இந்த மாதிரி கிராஸாக இன்டர் கிராஸாக இது பாருங்கள், இந்த ஃபைபர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஓகே, இதை வந்து இப்படி நல்லா இதெல்லாம் வந்து சும்மா இப்போ மேலே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இறுக்கமாக நல்லா டைட்டாக இது பண்ணி அது வெயிட் வச்சு நல்லா அதை ப்ரிசர்வ் பண்ணி இந்த மாதிரி பேப்பர்ஸாக மாற்றிடுவாங்க. இந்த பேப்பர்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். பட் நவ் இந்த இமேஜஸில் இந்த டேமேஜாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ பேப்பரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் மேட் பை கட்டிங் த இன்னர் ட்ரங்க் ஆஃப் த பேப்பரஸ் பிளான்ட் இன்டூ ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, அந்த ட்ரங்கை குட்டி குட்டியாக ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அதை இந்த கிறிஸ் கிராசிங் பண்ணுறது. ஹியர் இங்கே வந்து இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக அடுக்கி வைக்கிறது. அடுக்கிட்டு அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறது, நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ தட் அவங்க டைட்டாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி அதை பாலிஷ் பண்ணுறது. ஏன் பாலிஷிங் பண்ணால் அப்போ தான் அதில் எழுத முடியல, ஏன்னா அது வந்து கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை நல்லா பாலிஷ் பண்ணி அதை ஷீட் மாதிரி மாற்றிடுவாங்க. த பேப்பரஸ் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் இட்ஸ் டிஸ்கவரர்ஸ். அதாவது இதை யார் கண்டுபிடிச்சாங்களோ அதை அவங்கள டிபெண்ட் பண்ணி இதை வந்து பேப்பரஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேப்பரஸ் இபர்ஸ் நேம்டு ஆஃப்டர் இட்ஸ் டிஸ்கவரர். ஓகே, இதுக்கு ஏன் பேப்பரஸ்னு பேர் வச்சாங்கன்னா இதை அவர் தான் கண்டுபிடிச்சார், அதனால் அதுக்கு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இந்த பேப்பரில் என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னா, லிஸ்டட் மோர் தென் 700 க்யூர்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் ஆஃப் எஜிப்தியன் மெடிசன். ஓகே, இந்த பேப்பர்ஸில் என்ன இருந்தது, நிறைய ஒரு சில டிசீசஸுக்கெலாம் வந்துட்டு என்ன மாதிரி க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணணும்னு எழுதியிருந்தாங்க. ஸ்பெல்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் பிளாக் மேஜிக் மட்டும் கிடையாது. அதாவது இந்த மந்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு சரியாக போயிடும், இந்த நோய் இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் இன்னமுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி அங்கே ஒரு பிலீவ் இருக்குது. இந்த மாதிரி இதை வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டால் இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு அது சரியாயிடும், இந்த நோய் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெல்ஸ். நாட் ஜஸ்ட் ஓன்லி பிளாக் மேஜிக், ஆல்சோ திஸ். ஓகே, அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம டைம்லைன் பார்த்தோம் அப்படின்னா, நியோலித்திக் பீரியடை எப்போ அவங்க அட்டைன் பண்ணாங்க, 1500 BCயில். கால்கோலித்திக் இஸ் அ காப்பர் ஏஜ், 4000 BCயில் வந்தாங்க. பிரான்ஸ் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 3100 வந்தாங்க பிரான்ஸ் ஏஜ். ஹராப்பன் ஏஜ் வந்து பார்த்தோன்னா 3300, அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் ஏஜ் வந்திருக்கும். பட் இவங்க ஒரு 200 years earlier-ஆகவே போயிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே ஹாவ் ஸ்டார்டட் கிங்டம்ஸாகவே நிறையா வந்திருக்கும். மேபி ஹராப்பாவில் கிங்டம்ஸ் கூட இருந்திருக்கலாம், பட் ரெக்கார்ட்ஸ் இல்லை, நம்மளுக்கு அதை பற்றின கண்டுபிடிப்பு தெரியாதனால நம்மளுக்கு அப்படி ஆயிடுக்கு. இல்லை மேபி அவங்க கொஞ்ச நாளிலே அந்த இடத்த விட்டு ஏதோ ஒரு காரணம்னால வேற எங்கேயா கூட போய் செட்டில் ஆகிருக்கலாம். we do not know why Harappa is not become very much great. இந்த மாதிரி பெரிய கிங்டமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு ஐம் டெல்லிங் யூ an example, that's all. ஓகே, இந்த மாதிரி ஓல்ட் கிங்டம்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளதில் பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் நம்மளுக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய முன்ன ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அவங்க எல்லாருமே கிங்காக தான் இருந்திருப்பாங்க இல்லையா. அவங்க தாத்தாவோட தாத்தா அவங்க எல்லாமே ஓல்ட் கிங்டம். அண்ட் மிடில் கிங்டம்னு வரும்போது அடுத்த ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி வில் பிகம் தட். நெக்ஸ்ட்டு வரும்போது ராஜராஜ சோழன் ஃபேமிலி வந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு அப்புறமும் வந்திருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இது சொல்கிறது தான் இந்த ஓல்ட் கிங்டம், மிடில் கிங்டம் அண்ட் நியூ கிங்டம். இதெல்லாம் அப்படியே எஜிப்தியன்ஸில் வரக்கூடிய அரசர்கள் தான். ஓகே, தென் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. லைப்ரரிஸ் டேட்டட் பேக் டு 2000 BCE. 2000 வருஷத்துலேயே இவங்க வந்து லைப்ரரிஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. வெரி ஃபாஸ்ட், த டெவலப்மெண்ட் வாஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் இன் எஜிப்ட். இதுதான் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஓகே, ஸ்டோர்ட் பேப்பரஸ் ஸ்க்ரால்ஸ் இன்டூ அ லேபிள்டு ஜார்ஸ். ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு ஜார் மாதிரி இந்த இதில் வந்து என்ன வச்சுருக்கலாம், ஒரு பல காலத்து ஸ்டோரி நான் இந்த இதுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி எழுதி அவங்க அந்த ஜார்க்குள்ளார அந்த பேப்பர் ரோல்ஸை பண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நோய் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் பாக்ஸ் டிசீஸ், இதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பேப்பர் ரோல் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜாராக பேர் வச்சு லேபிள் பண்ணி அந்த லைப்ரரி ஃபுல்லாக, இப்போ எப்படி புக்ஸை வந்துட்டு ஃபிசிக்ஸ் புக் தனியாக, கெமிஸ்ட்ரி புக்ஸ் தனியான்னு லைப்ரரியில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களோ, ஸ்டோரி புக்ஸ் தனியாக, அந்த மாதிரி இவங்களும் லைப்ரரிஸில் இந்த மாதிரி ஜாரில் போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பேப்பர்ஸை.
Okay, one such jar contained the oldest version of the story, the Sindbad the Sailor. Okay, Sindbad the Sailor நம்மளும் படிச்சிருப்போம் இல்லையா, அதோடைய ஓல்டஸ்ட் வெர்ஷன் அந்த ஒரு ஒன் ஆஃப் த ஜாரில் வந்து அது இருந்ததாக சொல்கிறாங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் தீஸ் பீரியட்ஸ் ஆர் டைவர்ஸ். ஓகே, அந்த காலத்தில் அப்போ அந்த எஜிப்தியன்ஸில் நிறைய ஸ்டோரிஸ் அவங்க படிச்சிருக்காங்க. அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது ஒரே மாதிரியே கிடையாது. சிந்துபாத் ஒரு செயலர் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபாக்ஸ் வச்சு ஒரு கதை பேசியிருப்பாங்க, இல்லை வந்து கோஸ்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் நாவல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஆஃப் நாவல்ஸ், வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. இன்க்ளூடிங் த அனிமல் ஃபேபிள்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு அனிமல் வந்து கதை சொல்கிற மாதிரி, இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு லைன் இருந்தது, ஃபாக்ஸ் இருந்தது, ஃபாக்ஸ் எப்படி அந்த லைனை வந்து ஏமாத்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அனிமலை வந்து டெசிபேட் பண்ணி சொல்லி நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு மாரலை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது தான் வந்துட்டு அனிமல் ஃபேப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, சஜஸ்டட் அ லிங்க் டு எசோப்ஸ் ஃபேபிள்ஸ். அது எசோப்ஸ் ஃபேபிள் அப்படிங்கிறது நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு அக்பர் அண்ட் பீர்பால் கதை மாதிரியோ அந்த மாதிரி க்ரீக்கில் வந்துட்டு இந்த எசோப்ஸ் ஃபேபிள் அப்படிங்கிறது, அதாவது அதுவுமே ஒரு அனிமலை வச்சு அந்த கதையை வந்து சொல்கிறது. ஓகே, மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து ஒரு நல்ல மாரலை நம்மளுக்கு சொல்கிற மாதிரி அனிமல்ஸ் எப்படி பேசிக்குமோ அந்த மாதிரி இது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருந்தது அந்த அனிமல் ஃபெபிள்ஸ் இங்கே எடுக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் கனெக்டிங் தட் எஜிப்தியனில் இருந்த ஸ்டோரிஸும் பிற்காலத்தில் வந்த க்ரீக்கில் வந்த அசாப்ஸ் ஃபேபிள்ஸும் ஒரே மாதிரியான ஜார்னரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். த டேல்ஸ் ஆஃப் த கோஸ்ட், மிராக்கிள்ஸ் அண்ட் த ரொமான்ஸ் அண்ட் ஈவன் த ஓல்டஸ்ட் நோன் ஃபார்ம் ஆஃப் த சிண்ட்ரலா அப்படின்னா டைரெக்டாக சிண்ட்ரலான்னு பேர் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. தே யூஸ்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸ், பட் த கான்செப்ட் ஆஃப் த ஸ்டோரி வில் பி சிமிலர் லைக் திஸ் சிண்ட்ரலா ஸ்டோரி. நம்ம இப்போ படிக்கணும் இல்லையா, ஒரு உமன்ஸோட லைஃப் பேஸ் பண்ணி அதில் அந்த பொண்ணு என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி ஆறாங்க, அதெல்லாம் பற்றி அப்போவே வந்துட்டு விமன் சென்ட்ரிக்காகவும் கதைகள் எஜிப்டில் இருந்ததா தே ஆர் டெல்லிங். ஓகே, திஸ் இஸ் வாட் என்ன மாதிரி புக்ஸ் இங்கே இருந்தது அதை தான் அவங்க சொல்கிறாங்க. டோன்ட் மிஸ் அவுட். how was the Egyptian script deciphered? ஓகே, எப்படி வந்து இந்த எஜிப்தியனோட ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி தான் இருந்ததுன்னா இதை எப்படி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் பவுச்சர்ட் இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஆர்மி இன்ஜினியராக இருந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபோர்ட்டை வந்து ரிப்பேர் பண்ண போயிருக்காரு. எங்கே? எஜிப்டுக்கு போயிருக்காரு. 1799 போயிருக்காரு. அங்கே அவர் வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் பிளாக் ஸ்டோன் வந்து கவர்டு இஸ் த மிஸ்டீரியஸ், ஒரு பெரிய கல் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் வந்து நிறைய எழுதியிருக்குன்னு அவருக்கு தெரியுது. ஓகே, மிஸ்டீரியஸாக ஏதோ ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம ஊர் கல்வெட்டு மாதிரி என்னவோ எழுதியிருக்குன்னு தெரியுது. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, திஸ் வாஸ் த ரோசட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, விச் ஹேட் 3 types ஆஃப் ரைட்டிங். ஓகே, 3 விதமான ரைட்டிங்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த ரைட்டிங் வந்து க்ரீக் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே, நிறைய எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதில் நமக்கு என்ன எழுத்து தெரியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க க்ரீக் லாங்குவேஜ் இருந்தது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, அதை பேஸ் பண்ணி since people could still read Greek, இப்போவுமே க்ரீக் வந்து படிக்க தெரிஞ்சனால this was a huge breakthrough, like having a bilingual dictionary for the lost language. இப்போ ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியல, பட் அது கூட வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் கலந்து எழுதியிருக்கும் போது நமக்கு வந்து ஓரளவுக்கு அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது இல்லையா. ஓகே, இதுதான் சொல்ல வந்திருக்காங்க, ஒரு க்ரோவை பற்றி பேசியிருக்காங்க, இல்லை ஒரு கிங்கை பற்றி இந்த இடத்துல பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நல்லா சொல்லணும்னா, நமக்கு வந்து இப்போ லெட்டர்ஸ் தமிழில் இருக்க லெட்டர்ஸ் தெரியும், ஆனால் அந்த காலத்தில் அந்த லெட்டர்ஸ் இதே வடிவமில் இருக்காது, வேறு வடிவமில் இருக்கும். இக்கே வந்து வேறு மாதிரி போட்டிருப்பாங்க, கேலாம் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம டீகோட் பண்ணி நம்ம ஆர்கியாலஜிஸ்ட்லாம் படிக்கிறாங்க. அதை வந்து தமிழ் பிராமி லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க இல்லையா. ஸோ த சேம் வே இங்கேயுமே ஒரு தெரியாத லாங்குவேஜை தெரிஞ்ச லாங்குவேஜோடு வச்சு இவங்க படிச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த ஒன் ஆஃப் த தெரிஞ்ச லாங்குவேஜும் அந்த ஸ்டோனில் இருந்தது. ஓகே, இது வச்சு அவங்களால வந்து ஒரு புரியாத லாங்குவேஜுக்கு ஒரு புது டிக்ஷனரி போட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பண்ண 1822 ஃப்ரெஞ்ச் லிங்குவிஸ்ட் ஜான் ஃப்ராங்கோஸ்
சாம்போலியான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இதை கடைசியாக டிஸப்பேர் பண்ணியிருக்காரு. ஓகே, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது என்ன ஃபுல் லாங்குவேஜுமே அவங்க டீகோட் பண்ண முடியும். ஓகே, இந்த சிம்பிள்னால் இந்த லெட்டரை பற்றி சொல்கிறாங்க, இந்த கான்செப்டை சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதா சொல்கிறாங்க. ஓகே, here two peoples have been worked here to decode the languages. ஓகே, தென் அதுக்கப்புறம் எஜிப்தியன் கேலண்டரை பற்றி பேசியிருக்காங்க. எஜிப்ட்லேயுமே கேலண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 சீசன்ஸை பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஈச் கன்சிஸ்டிங் ஆஃப் 4 months. 3 சீசன் இருக்குது. ஒரு சீசன் 4 மாதம். அப்போது 12 monthsங்கிற மாதிரி அவங்க கணக்கு வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்ஆண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலி த வேர்ட் இஸ், எனக்கு தெரிஞ்சு இது தப்புன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுடைய ப்ராப்பர் நேம் வந்து ஆக்ஹெட்னு சொல்லுவாங்க. அக்ஹெட் அப்படிங்கிற ஒரு சீசனும் பெரெட் அப்படின்ற ஒரு சீசனும் செமு அப்படிங்கிற ஒரு சீசனும் இருக்கும். வாட் ஆர் த சீசன்? அக்ஹெட்டுங்கிற சீசன். அக்ஹெட் அப்படிங்கிற சீசனில் ஒன்றும் கிடையாது, விச் மீன்ஸ் ஆட்டம்ன்ற சீசனும், அதுக்கப்புறம் பெரெட் அப்படிங்கிற சீசன் அப்படிங்கிறது வின்டர். அதாவது அட் ப்ரெசண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆட்டம்னா என்னென்னு தெரியும், வின்டர்னா என்ன தெரியும், அதுக்காக இதை நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. செமுங்கிறது இந்த காலத்து சம்மர் சீசன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த அக்ஹெட் அப்படிங்கிறதுல என்னென்னா ஆட்டம் சீசன். இங்கே என்ன ஆகும்னா அந்த நம்மளுக்கு எப்படின்னா லைக் ஸ்ப்ரிங்கு அந்த ஆட்டம் மாதிரி லைக் ஆஃப்டர் சம்மர் இலையெல்லாம் விழுந்து புது இலையெல்லாம் ஃபார்ம் ஆகுற மாதிரி இந்த சீசன் வருது. ஓகே, அதுக்கப்புறம் வின்டரில் அவங்க வந்து அப்போ தான் அந்த அந்த ஆட்டமில் ஒரு பயிரெல்லாம் போட்டிருப்பாங்க. அது அப்படியே வின்டரில் அது வளர ஆரம்பிக்குது. செம்மில் அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 சீசனையும் எதை பேஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைசிங் ஆஃப் த செரியஸ் டாக் ஸ்டார், அதாவது ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி இதை வந்துட்டு இந்த சீசன்ஸை அவங்க பிரிச்சிருக்காங்க. அப்போது அதில் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை நாள் அவங்க டீகோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 365 days வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 12 மாதத்தில் ஒரு மாதத்துக்கு 30 நாள் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் அவங்க போட்டு மொத்தம் 365 daysன்னு போட்டிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நம்மளோட ஆக்சுவலி பர் இயர் நமக்கு எவ்வளோ டேஸ் வந்திருக்கு, 365 1/4 டே, அதாவது ஒரு 6 மணி நேரம் 6 hours வந்து 1/4 ஆஃப் த டேன்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் இவங்களோட கேலண்டரில் எப்படி இருக்குது, 365 days தான் இருக்குது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இயர் நம்மளுக்கு தெரியுது, ஒரு 1/4 ஆஃப் த டே, அதாவது 6 மணி நேரம் அவங்க கம்மியாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போது 4 வருஷத்துக்கு நம்ம வந்து அந்த கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/4 டே நம்மளுக்கு ஒரு ஃபுல் டே வந்திருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீப் இயர் அப்படின்னு சொல்லி Feb 29 அந்த ஒரு டேவை நம்ம அது கூட இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி அந்த லீப் இயர் அதில் கான்சிடரே பண்ணல. அந்த லீப் இயர் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு அவங்க பண்ணல. இது மாதிரி அவங்க விட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் என்னாகும், ஒவ்வொரு நாள் வந்து போகுமா. இப்போ ஒரு 300 years ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 80 days வந்து காணா போயிருக்கும். அப்போது அவங்க டீகோட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஜூன் மாதத்தில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக சம்மர் முடிஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன ஆகிடுக்கும், இப்போது அவங்க இந்த ஒரு 80 days அவங்க வந்து தள்ளி போனனால ஒரு காலகட்டத்தில் பார்த்து அப்படின்னா அந்த ஜூனில் வர வேண்டிய மழை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தள்ளி போய் 2 மாதம் தள்ளி வந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஃபார் ஜூனுக்கும் அந்த 80 days போயிடுது இல்லையா, அந்த ஒவ்வொரு இயராக கொஞ்சம் கொஞ்சமாக போக அந்த டேஸ் நகர்ந்து போகுது. அண்ட் ஜூன்லேருந்து இது என்ன ஆயிடுச்சு, ஆகஸ்ட்டுக்கு அந்த மழை பெய்யறது வந்து போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று லாஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஐயோ மழை வர, இப்போவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜூன் மாதம் வர மழை ஐயோ வரல நம்ம சொல்லிட்டு தட் இஸ் த மிஸ்டேக் ஆஃப் ஆர் ஓன். இப்போ மழை வராததுக்கு ரீசன்லாம். பட் அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் குவைட் அக்யூரேட். 1/4 டே தான் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் டைம் சின்ஸ் த ரியல் இயர் இஸ் அபவுட் 1/4 டே லாங்கர். 1/4 டே லாங்கராக இருக்கிறத அவங்க மிஸ் பண்ணனால அவங்களுக்கு சீசன்ஸில் ஒரு பிரச்சனை வந்தது. ஓகே, அதை அவங்க சரி பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஓகே, they understood that pattern maybe. Okay, that is what they are saying. Think about it. Okay, here is the diagram. இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இங்கே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மெயின் கான்செப்டே இந்த
வெயிங் மிஷின், அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு தராசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதா. ஓகே, அதை பேஸ் பண்ணி இந்த சைடு ஒன்று வச்சுருக்காங்க, இந்த சைடு ஒன்று வச்சுருக்காங்க. என்னதை அதை அப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வை டு யூ திங்க் தெர் இஸ் அ ஸ்கேல் வித் அ ஹார்ட் ஆன் ஒன் சைடு? ஒரு சைடு என்ன இருக்கான், ஹார்ட் வச்சுருக்காங்க, இன்னொரு சைடு என்ன வச்சுருக்காங்களா, ஃபெதர் வச்சுருக்காங்க. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? வாட் கேன் திஸ் Papillus tells us about early Egyptian beliefs. ஓகே, இது வந்து அந்த ஒரு பேப்பரில் இப்படி ஒரு டயக்ராம் இருந்திருக்கு. ஏன் இந்த சைடு ஹார்ட்டும் இந்த சைடு ஃபெதரையும் வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹார்ட்டுங்கிறது அவங்க என்ன கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு பர்சனுடைய கேரக்டர், அவங்களோட மாரல் எப்படி இருக்குது, அவங்க இப்படி வாழ்ந்தாங்க, நிறையா நல்லது பண்ணி வாழ்ந்தாங்களா, இல்லை நிறையா ராங் டூயிங் பண்ணாங்களா, அதெல்லாம் வந்து அந்த ஹார்ட் ரெப்ரசன்ட் பண்ணும். அதே வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஃபெதர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அவங்க எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க ப்ராப்பர் ஜஸ்டிஸாக நடந்துருந்துருக்காங்களா, நியாயமாக நடந்துருந்தாங்களா எல்லா இடத்துலையும், அண்டு த பேலன்ஸை பற்றி பேசுது. இப்போது இவங்க கரெக்டாக நடந்திருந்தாங்க அப்படின்னா இந்த தராசு ரெண்டும் ஈக்குவலாக இருந்திருக்கும். சப்போஸ் இவங்க வந்து ராங் டூயிங்ஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது கீழே போயிடும், இந்த இது மேலே இருக்கும். அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஃபியூரினரிட்டி டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டெக்ஸ்ட் இட் இஸ் ஆல் அபவுட் டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. இது வந்து அவங்க ஆஃப்டர் லைஃப், அதாவது இவங்க என்ன இமேஜின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, மனிதர்கள் இறந்த பிறகும் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத இந்த எஜிப்தியன்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக அதை நம்பினாங்க. ஸோ இது வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு தராசு நேராக நின்றுன்னா ஆஃப்டர் லைஃப்பில் அவங்க நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்கன்னு தெரியும். இப்போ இந்த தராசு வந்து நேராக நிற்கல, அந்த ஸ்கேல் வந்து நேராக நிற்கல அப்படின்னா இட் சேஸ் தட் இவங்க வந்து ராங் டூயிங்ஸ் நிறையா லைஃப்பில் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆஃப்டர் லைஃப்பில் தே ஆர் கோயிங் டு சஃபர் சம்வேர் அப்படிங்கிறது தான் இந்த இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறதா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லெட் us now learn more about how the Egyptian civilization grew. Egypt saw emergence of the city states around 3000 BCE. 3000 BCலே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகல்ச்சர்லேருந்து ஸ்டேட் பேஸ்டுக்கு மாறிட்டாங்க. ஆஸ் த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, ரிசோர்ஸஸும் நிறைய அவைலபிள் ஆகும்போது அப்படியே அவங்க சிட்டியாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிவர்ஸ் நைல் watered the land along its bank, and every summer the river flooded, leading to the annual inundation with the rich mud kemet excellent for the growing crops. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்குது லொக்கேஷன்ஸ்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மெடிட்டேரியன் சீ இங்கே இருக்குது. மெடிட்டேரியன் சீக்கு இதுதான் வந்து நைல் ரிவர். ஓகே, திஸ் இஸ் வேர் தி நைல் ரிவர்ஸ் ஆர் கோயிங். அண்ட் தென் இந்த பக்கத்துலேருந்து தான் நைல் வந்து ஃப்ளோ ஆகி வருது. ஓகே, இங்கே பக்கத்துலேயே பாருங்களேன், இங்கேயெல்லாம் தான் சிவிலைசேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் வி வில் ரீட் திஸ். எப்போ சிட்டியாக பேஸ் மாறினாங்க, 3000 BCயில் மாற ஆரம்பித்தாங்க. எதனால் அவங்க டக்குன்னு சீக்கிரம் சிட்டிஸாக மாறிச்சு அப்படின்னா, பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் அவங்களுக்குமே தண்ணி இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும்போது அக்ரிகல்ச்சரும் நல்லா வளருது, எல்லாமே நல்லா இருக்கும்போது ஓகே நம்ம அடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிடலான்னு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த ரிவர்லேருந்து, நைல் ரிவர்லேருந்து வரக்கூடிய வாட்டர்ஸ் வந்துட்டு along its banks, அதாவது அது அதாவது ஃப்ரம் த அப்ஸ்ட்ரீம்லேருந்து அப்படியே டவுன் ஸ்ட்ரீமுக்கு அந்த தண்ணி வந்து அப்படியே போகும்பொழுது எல்லா சம்மர்லேயுமே பார்த்து அந்த ரிவரில் வந்து ஃப்ளட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து அந்த ஓடுது அப்படின்னா ஃப்ளட் இந்த ஏரியாலெல்லாம் ஃப்ளட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, லீடிங் டு த ஆனுவல் இன்யூண்டேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிவர் வந்து ஃப்ளட் ஆகுது, பயங்கரமாக அந்த தண்ணி போகுது. அப்போ தண்ணியோடு பார்த்து என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்க சாயிலுமே நல்ல சாயில் எல்லாம் மேலே அப்படியே வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி அடிச்சுட்டு வரும்போது அந்த நல்ல ரிச் மண் வருது, அது பேர் வந்து கெமெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த அப்படியே வந்து அப்படியே கொஞ்ச நாள் அந்த ஃப்ளட்டு போனோடனே அந்த மண்ணெல்லாம் அப்படியே அந்த இடத்துல அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த மண் வந்து அங்கே செட்டில் டவுன் ஆகும். அந்த மண்ணில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, பிகாஸ் தே ஆர் வெரி ஃபர்டைல் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, எஜிப்டியன் ரெஃபர்டு தேர் லேண்ட் அஸ் த கெமெட். கெமெட்னா பிளாக்குன்னு அர்த்தம். கம்மிங் ஃப்ரம் த பிளாக் ரிவர் வேலி சாயில். ஓகே, அதாவது இந்த வேலி வரும்போது அங்கே இருந்த பிளாக் சாயில் எல்லாம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ளட்டு போகிற வழியில் அப்படியே அதெல்லாம் செட்டில் டவுன் பண்ணி இங்கே இருக்க ஏரியா ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ரிச் அண்ட் சாயிலாக மாட்டிது. அப்போ கண்டிப்பாக அங்கே அக்ரிகல்ச்சரும் ரொம்ப சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹியர். Can you locate the river Nile in the given map? Why do you think the northern part is called as the lower Egypt and the southern part is called as the upper Egypt? ஓகே, இதுக்கு நான் இங்கே ஒரு டயக்ராம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரிவர் நைல் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேருந்து அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வந்துட்டே இருக்குது. நைல் ரிவர் இஸ் கம்மிங் லைக் திஸ். ஓகே, இங்கே பார்த்து அப்படின்னா ரிவர் ஃப்ளோ ஆகி போகிற இடத்த அப்பர் எஜிப்டுன்னு சொல்லுவோம். எங்கே போய் கடலில் கலக்க போதோ அதை வந்து லோவர் எஜிப்டுன்னு சொல்லுவோம். ஏன் வந்துட்டு நார்த்து சைடை போயிட்டு ஓகே இப்போ பார்த்த அப்படின்னா இந்த சைடு தான் நார்த்து, இதுதான் சவுத்து. அப்போ இதுதானே அப்புன்னு சொல்லணும், அப்போ இதுதானே டவுனுன்னு சொல்லணும்னா தே டிவைடட் அப்பர் எஜிப்ட் அண்ட் லோவர் எஜிப்ட் பேஸ்டு ஆன் த பேஸ்ட் ஆன் த ரிவர் ஃப்ளோ. ஓகே, ரிவர் ஃப்ளோவை பேஸ் பண்ணி தான் அவங்க இதை பிரிச்சுருக்காங்க. ஓகே, இது அப்பர் எஜிப்டாகவும், கீழே இருக்கிறத ரிவர் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அது அப்பர் எஜிப்டுனும், எங்கே போய் முடியுதோ அதை வந்துட்டு லோவர் எஜிப்டாகவும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஒய் தே காட் த நேம். ஓகே, இப்போ இதுலேருந்து புரியுதா? ஸோ சவுத்தில் வந்துட்டு சதர்ன் எஜிப்டுன்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்துட்டு அப்ஸ்ட்ரீமாக இருக்குது, ரிவர் வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது, அதனால் அது அப்பர் எஜிப்டுன்னு சொல்லியாச்சு. நார்த்து சைடில் நார்தன் எஜிப்டுன்னு சொல்லுவோம். அங்கே வந்துட்டு நைல் ரிவர் வந்து கீழே அங்கே தான் போகுது. ஓகே, பேங்க்ல ஆஃப் மெடிட்டரேனியன் சீயில் போய் கலக்க போகுது, அதை வந்துட்டு லோவர் எஜிப்டுன்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல் த ஆன்சர் ஃபார் திஸ். About 5,000 years ago, farmers discovered that by digging ditches, they would divert the water from the Nile into their field. Into their field and store the water in the reservoirs for the later use. ஓகே, ஒன்றும் இல்லை, ரிவர் சைட்ஸில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கெனால்ஸ் மாதிரி பில்ட் பண்ணி ஒரு இடத்துல தேக்கி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிச்சஸ் நிறைய கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வாட்டர்ஸ் எல்லாம் ரிசர்வாயரில் ஸ்டோர் பண்ணி அப்புறம் தேவைக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பை கவுண்டிங் த டேஸ் பிட்வீன் த நைல் ஃப்ளட் எப்போ வந்ததோ அதுலேருந்து தான் எஜிப்டியன் கேலண்டர்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம வந்துட்டு க்ராப் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது அப்போ தான். ஓகே, த நீட் டு, அதாவது நம்ம ஊரில் எப்படின்னா சித்திரை ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் அவங்க வந்து பட்டம் போடுவோம்னு சொல்லுவோம். ஆடி மாதத்தில் விதையெல்லாம் விதைப்பாங்க, அந்த மாதிரி தான். ஓகே, ஃப்ளட் வந்துருச்சு, ஓகே தண்ணியெலாம் நிறையா வந்துருச்சு, இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சீசன் ஸ்டார்டிங்கை மென்ஷன் பண்ணுறாங்க. The need to dig ditches and construct the dam required the collective efforts. நிறைய பேர்த்தோட தேவைகள் அங்கே இருக்குது. ஓகே, நிறைய ரிவர் வந்து பயங்கர ஃபோர்ஸாக போகும், அங்கே இருந்துட்டு கொஞ்சம் ஒரு சேனல் மாதிரி கட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு ரிசர்வாயர் வச்சு அங்கங்கேருந்து டைவர்ட் பண்ணி ஊர் முடிக்கு ஃபுல்லாக கொண்டு வரணும். ஓகேவா, அதுதான். அப்போ அதுக்கு நிறைய பேர்த்தோட ஒர்க்கு தேவை. தீஸ் ஏர்லி கோஆப்ரேட்டிவ் எஃபர்ட்ஸ் must have led to the growth of the local government. ஓகே, அப்போது அதை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க மேற்பார்வை பார்க்கணும் இல்லையா, இல்லைன்னா நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ எல்லாரையும் ஆர்கனைஸ்டாக பண்ணி நீங்கள் வாங்க இந்த சைடு இந்த பைப்பிங்கை ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் அந்த பக்கம் கலவையை ரெடி பண்ணுங்கள், அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அப்போ அதை ஒருத்தர் கவர்ன் பண்ணணும். அப்படி தான் லோக்கல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அக்கம்ப்ளிஷ்டு பை த ரைஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாஸஸ். அப்படி அந்த ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்ன அந்த ஹையர் அத்தாரிட்டி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாஸாக மாறினாங்க. ப்ராபபிளி மேக்கிங் அப் த earliest ஃபார்ம் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இன் எஜிப்ட். ஸோ இப்படி தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எஜிப்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, and this is the map that I took. Okay, over time powerful individuals called as the பராஸ்ன்னு சொல்லுவாங்க. பராஸ்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு காலத்தில் சொல்ல கிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். emerged as the rulers of the Egypt. ஓகே, அவங்க ஒரு கிங்காக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் their death these pharaohs were buried deep underground and a rectangular structure called as the mastaba. ஓகே, was placed over the burial chamber. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு கிங்கு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அண்டர் கிரவுண்டில் இப்படி ஒரு சேம்பர் மாதிரி பண்ணி அவங்கள அங்கே வந்து சமாதி வச்சுருவாங்க. அதுக்கு மேலே இருக்க இடத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்டாங்குலர் ஸ்லாப்ஸ் மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணி
அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்க்கறதுக்கு ஒரு பிரமிட் மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர் பேர் தான் மஸ்தாபான்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி கிராஜுவலி இந்த மஸ்தாபா ஒன்றா மேலே ப்ளேஸ் பண்ண இது வந்து லுக் லைக் அ ஃபார்ம் ஆஃப் அ பிரமிட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன் ப்ராமினன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் பிரமிட் இஸ் த ஸ்டெப் பிரமிட் அட் த ஸ்குவாராங்கிற இடத்துல, அதாவது திஸ் இஸ் இன் பிளேஸ், இது எப்போவுமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஓகே, இந்த மாதிரி ஸ்டெப்பான பிரமிட் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்மள பிரமிடுன்னு ஒன்று நீங்கள் நிறைய பார்ப்பீங்க இல்லையா அந்த வேர்ல்டு வண்டர்ஸில். ஸோ அது வந்துட்டு அது வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பாக இருக்காது, நல்லா ப்ராப்பரான பிரமிட் மாதிரி இருக்கும் இல்லையா. அது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் பிரமிட். அப்படியே அது டெவலப் ஆகி தான் அந்த பிரமிட் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே, த பிரமிட்ஸ் வேர் பில்ட் primarily because the Egyptian believed that each person had a ka, a spiritual double that lived on after death if the body was preserved through mummification. அதாவது எஜிப்தியன்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவங்களோட மெயினான ஒன் ஆஃப் த தாட் வந்து த பர்சன்ஸ் ஹேஸ் லைஃப் ஈவன் ஆஃப்டர் த டெத் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அப்போது இந்த கிங்கையோ அந்த குவீனையோ அந்த ஹையர் அத்தாரிட்டியோ அவங்க இறந்த பிறகும் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவங்களால ஆஃப்டர் லைஃப்லேயும் அவங்க சூப்பராக நல்லா வாழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறது தான். ஸோ மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் த ப்ராசஸ் இன்வால்வ் ரிமூவிங் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்க, எக்ஸப்ட் ஹார்ட்டை தவிர மீதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாடியை வந்து ட்ரைங் த பாடி வித் த நேட்ரல் இஸ் நத்திங் பட் பார்ட் ஆஃப் ஒரு கெமிக்கல் மாதிரி. ஓகேவா, அந்த பாடி வாஸ் தென் ஆயில் அண்ட் wrapped in the linen strips ஆர் நத்திங் பட் ஒரு கிளாத், அந்த கிளாத்தில் சுற்றி அண்ட் பிளேஸ்டு இன் த கொஃபைன் இஸ் நத்திங் பட் த தாம்ப். அதில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் அவங்க பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பரீடு வித் த ரிச்சுவல்ஸ், அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் படி அந்த பர்சனை வந்து பரி பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே மஸ்தாபாஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுடைய ஐடியாலஜி. ஓகே, ஆஃப்டர் லைஃப்புங்கிறத ஒன்று வந்து அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் இறந்து போன பிறகு சும்மா அப்படியே புதைக்காமல் மம்மிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வச்சு ஆஃப்டர் லைஃப்லேயும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும் இல்லையா. அதனால அவங்க கூட இஃப் தெர் வாஸ் அ கிங் அவங்களுக்கு சர்வன்ஸ் இருந்திருப்பாங்களா, அவங்களில் சில பேரையுமே உள்ளே வந்துட்டு கொலை பண்ணி உள்ளே புதைச்சிருவாங்க. ஓகே, that was they have practiced it. ஓகே, அவருக்கு பிடிச்ச டாக்ஸு, அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுடைய நெக்லஸ், அவங்களுடைய பொருட்கள் அதை எல்லாமே உள்ளே வச்சு they will be preserving it. ஏன்னா ஆஃப்டர் லைஃப்பில் அவங்க இதெல்லாம் வச்சுருக்குமே, ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. see here look at the social hierarchy pyramid in this image. அதாவது நம்ம ஊர்லேயுமே சோஷியல் ஹைரார்கி இருந்தது இல்லையா அந்த காலத்தில், அதே மாதிரி எங்கேயும் இருக்குது. which were the social classes of the what were the social classes of the early Egypts. ஓகே, அங்கே லோவர் இதில் யார் இருக்காங்க அப்படின்னா ஷெரிஃப்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ், அதாவது எல்லா மேன் ஒர்க்ஸ், அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ லேண்ட் ஹோல்டர்ஸ், அவங்க இந்த ஸ்லேவ்ஸ்கிட்டலாம் லேண்ட் இருக்காது, அவங்க இவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லேண்ட் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டியன்ஸ் லைக் பாட்ரி மேக்கிங், ஸ்கல்ப்சர் மேக்கிங், அண்ட் தென் வீடு கட்டுறது, ஆர்கிடெக்ட், இதெல்லாம் அவங்க வந்து இருப்பாங்க. அண்ட் தென் மர்ச்சன்ட்ஸ், வணிகம் பண்ணுறவங்க, இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போய் பண்ணுறது, ட்ரேட் எடுத்துகிட்டு வர்றது, அவங்க எல்லாம் இருப்பாங்க. தென் அதுக்கும் மேலே இருப்பாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, நோபல் பர்சன்ஸ் இருப்பாங்க, அண்ட் ப்ரீஸ்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இதுக்கு மேலே கிங் இருக்காங்க, பரவோ. ஓகே, these are present there. Okay, what are the social classes in Kata? Slaves, landholds, artisans, merchants. அதுக்கும் மேலே we have a government officials, nobles, and the priests, and then மேலே king பராவ் இருப்பார். Okay, what were the different kinds of occupations? What you have been a typical daily routine of the people from each classes. Okay, இந்த hierarchy based on their occupation அலையாக தான் அவங்க பிரிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்சர்வ் த இமேஜஸ் given below. what do they tell you about these Egyptian fashion? Which social class do you think used these items? What clue in the images helps you to find these guesses? ஓகே, ஒன்றும் இல்லை, இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு பாட்ரி பண்ணியிருக்காங்க. இங்கே பேர் கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு பாட்டு, அதில் நிறைய அனிமல்ஸ், அது லைக் பேர்ட்ஸோட இமேஜஸ்லாம் அதில் பிரிண்ட் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. தென் இங்கே பார்த்தா அப்படின்னா ஒரு
நம்ம ஊர்லலாம் அந்த வாழை இதில் வந்துட்டு பேம்பூ ஸ்டிக்கை வச்சு ஒரு கூடை அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னர் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலுக்கு போடுற ஃபுட்வேர்ஸ் செப்பல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான். இதை எந்த சோஷியல் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இட் லுக்ஸ் லைக் ஆர்டினரி பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் வச்சு ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஹையர் கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த இமேஜஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆல் பேஸ்ட் ஆன் தேர் அவங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய லோக்கல் இதை வச்சு அவங்களுடைய தேவைகளுக்கு தேவையான பொருட்களை அவங்க பண்ண ஆரம்பித்து அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, then what do we have? Early Egyptians enjoyed the leisure activities as well. ஓகே, அவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மட்டும் ஒர்க் பண்ணல, கொஞ்சம் ஜாலியான லெஷராக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் பண்ணாங்க. லைக் என்ன பண்ணாங்க, ஸ்வாம் லைக் ஸ்விம்மிங் பண்ணாங்க. கேனோண்டுனா சின்ன போட்டை வச்சு அந்த நைல் ரிவர் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தாங்க. போர்டு கேம்ஸ் நிறையா விளையாட ஆரம்பித்தாங்க. லைக் நம்ம பரமபதம்லாம் விளையாடுறாங்கல்ல, செஸ் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரியும் அவங்களாம் விளையாடாங்க. அண்ட் மியூசிக் அண்ட் டான்ஸிங்குமே அவங்கக்கிட்ட இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஃபெஸ்டிவல்ஸ் வேர் general to early Egyptian culture dedicated to gods and the pharaoh's rule. ஓகே, அதாவது ஒவ்வொரு கடவுளுக்குமே அவங்களுக்குன்னு ஃபெஸ்டிவல், இப்போ நம்ம ஊர்லேயுமே இருக்கும் இல்லையா, ஊரில் சம்மர் டைம்ஸ்லலாம் நம்மள மாரியம்மன் நோம்பி அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீசன்ஸில் ஒவ்வொரு சாமிக்கும் வந்து நோம்பியெல்லாம் கும்பிட்றாங்களே, அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் were very common in them. And each god has the festival in which their statue were paraded. ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் தேரெல்லாம் இருக்கு இல்லையா, தேரில் என்ன வச்சோம், சாமி வச்சு அப்படியே ஊர்வலம் மாதிரி கொண்டு போவோம்ல, அதே மாதிரி அவங்களும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. accompanied by the music played with on instruments such as the சாட்ரம்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை வச்சு மியூசிக்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபெஸ்டிவல்ஸ் ஆல்சோ செலிப்ரேட்டட் ரீஜன்ஸ் ஆஃப் த பராவ். ஓகே, அதாவது அந்த ராஜாவுக்கு பிறந்த நாள், அந்த ராஜாவுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுது, இல்லை அந்த ராஜா வந்து முடிசூடிக்கு போகிறாரு அப்படிங்கிறது, அதுக்கும் கூட வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த செட் ஃபெஸ்டிவல் வாஸ் ஹெல்ட் டு மார்க் த கிங்ஸ் 30 years ஆன் த த்ரோன். அதாவது ராஜா வந்து பட்டம் வாங்கி 30 வருஷத்தில் அந்த ஃபெஸ்டிவல் வந்து செட் ஃபெஸ்டிவல்னு ஒன்று கொண்டாடுவாங்க. தீஸ் கிராண்ட் ஈவெண்ட் ஷோடு த பீப்புள்ஸ் டீப் ரெவரன்ஸ் ஃபார் தேயர் காட்ஸ் அண்ட் ரூலர்ஸ். ஓகே, அவங்களுடைய டீப் கனெக்ஷன் வித் த காடுக்கும் அவங்களுடைய ரூலருக்கும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் மிஸ் இட் அவுட். Egyptian women in general enjoyed more rights than their Greek and the Roman counterparts, as they would own property and run businesses. For instance, Cleopatra for 69 to 30 BCE was trained from the childhood to rule. She became a queen at the age of 18. ஓகே, அதாவது இப்போ மாதிரி உமன்ஸுக்கு வந்துட்டு நம்மளோட ஏர்லி டைம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸுக்கு பெருசாக வீட்டை விட்டு வெளியக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படிலாம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரிலாம் எஜிப்டில் கிடையாதான். ஸோ உமன்ஸுக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருந்தது. லைக் அதே மித்த இடத்துல க்ரீக்கோ ரோமனில் இருந்த உமன்ஸுக்கு கிடைக்காதது கூட இந்த உமன்ஸுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. லைக் வாட் தே ஹேவ், அவங்க பேரில் நிலம் இருக்கும், அவங்க பிஸ்னஸ் கூட பண்ணலாம், அந்த மாதிரி தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஈவன் த காமன் விமன் தேர் ஹேட் திஸ் ரூல். ஓகே, லைக் ஒன்லி த ரிச் கிளாஸ் பீப்புள், ஒன்லி த ஹையர் கிங் குயின் அந்த மாதிரி மட்டும் இல்லை, all class of people have these rights. Okay, அங்கே விமென்ஸ் were running business and they have their own properties as well. For instance, Cleopatra வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணாங்க to become a queen, and அவங்க 18th ஏஜில் வந்துட்டு குவீனாக வந்துட்டாங்க. This is all about the Egyptian civilization. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் பின். In the next video we will see about the Chinese civilization. Thank you guys.